அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் இன்றைய நாளில் நீங்கள் நம்பக்கூடாது. உங்களுடைய ஆட்டத்தை கலைக்கும் நேரமாக இந்த சந்திராஷ்டமம் அமைகிறது. அப்படிப்பட்ட இந்த சந்திராஷ்டமம் தினத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஜோதிடத்தில் ராசி பலன் பார்க்கும் போது பலரும் கவனிக்கும் அம்சங்கள்ல ஒன்று சந்திராஷ்டமமாகும். சந்திராஷ்டமம் என்றால் அன்றைக்கு இதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடாது என்று கூறுவார்கள். அதற்கு காரணம் ஒருவருடைய மனதிற்கு அதிபதி சந்திரன். அவர் ஒரு ராசிக்கு 8வது வீட்டில் மறைவு பெற்றிருக்கும் போது மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும். மன அமைதியின்றி தவிக்க நேரிடும். தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகும். எனவேதான் பெரும்பாலானோர் சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு புது முயற்சியிலும் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்வார்கள். உண்மையில் சந்திராஷ்டமம் என்பது எல்லோருக்கும் கெடுதல் செய்யுமா என்றால் அதுதான் இல்லை என்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திராஷ்டமம் என்றாலே இன்றைக்கு எல்லோர் மனதிலும் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் அப்படி பயப்பட தேவையில்லை. சந்திராஷ்டமம் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் தொல்லை தராது. மேலும் ரிஷபம் மற்றும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் நல்லது மட்டுமே செய்யும் என்று கூறினார்கள். தொடர்ந்து சந்திராஷ்டமம் என்றால் என்ன, அதற்குரிய பரிகாரங்கள் எவை என்று பார்க்கும்போது சந்திராஷ்டமம் என்பது ஒரு ராசியில் இருந்து 8வது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலமாகும். இதை மிகச் சரியாக குறிப்பிட்டு சொல்வதென்றால் ஒரு நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரத்தின் பாதத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது அந்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். உதாரணமாக விருச்சக ராசியில் சஞ்சரிக்கும் போது அந்த ராசி மேச ராசிக்கு 8வது ராசியாக அமைகிறது. எனவே விருச்சக ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய 2.25 நாட்கள் மேச ராசிக்கு சந்திராஷ்டம நாளாகும். ஆனால் மேச ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் 2.25 நாட்கள் சந்திராஷ்டமம் என்று சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல விருச்சிக ராசி நேயர்களான நீங்கள் எல்லா விதத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.